சொல்லுகிறேன். தொழில்துறை இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பல மாநிலங்களுக்கு, பல நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பேற்ற நேரத்தில் அப்பொழுது தொழில்துறையை கவனிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தலைவருடைய அறிவுரையை, ஆலோசனையை பெற்று இதே தமிழ்நாட்டில் எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கினோம். எத்தனையோ தொழிற்சாலைகளை உருவாக்கி தந்திருக்கிறோம். அமெரிக்காவினுடைய மோட்டாரோ தொழிற்சாலை, அப்போலோ ரேடியல் தொழிற்சாலை, டெல்சா செமிகண்டக்டர் தொழிற்சாலை, டெல் கம்ப்யூட்டர்ஸ் தொழிற்சாலை, குரோத்லிங் நிறுவனம், சாம்சங் இந்தியா, கெபரோ வாகன உற்பத்தி தொழிற்சாலை, சான்மினா அமெரிக்க நிறுவனம், டாடா ஸ்டீல் தொழிற்சாலை, MBBL எரிசக்தி நிறுவனம், உண்டாய் மோட்டார்ஸ் தொழிற்சாலை 2ஆம் கட்டம், ரெனால்ட் அண்ட் நிசான் தொழிற்சாலை, அமெரிக்காவின் சிக்னட் தொழிற்சாலை என்று பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி, ஒரே வரையை நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 27 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளியிடப்பட்டு, அதில் 24 அரசாணைகள் வெளியிடப்பட்டு, அதில் 51 தொழிற்சாலைகளை உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடந்ததா இல்லையா? அந்த 51 தொழிற்சாலை உருவாக்கிய காரணத்தால் 62,349 கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய நிலையை தமிழ்நாடு ஏற்படுத்தி தந்ததா இல்லையா? அதன் மூலமாக 2,35,464 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததா இல்லையா? ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நான் கேட்கிறேன், எங்காவது முதலமைச்சர் ஜெயலலிதா தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார், ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய தகுதியை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு செய்தி, ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 2012ஆம் ஆண்டு மார்ச் திங்களில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் ஒரு விழா நடத்தினார். அந்த விழாவிற்கு என்ன தலைப்பு தெரியுமா? விஷன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில விஷன் தமிழ்நாடு என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கு என்னென்ன புரட்சிகளை செய்ய போகிறோம், என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி அதை வெளியிட்டார். நான் அத்தனையும் படிக்க விரும்பல, நேரம் இல்லை. அந்த புத்தகத்தில் பக்கம் 66, அதில் என்ன குறிப்பிட்டார் தெரியுமா? 11 ஆண்டுகளில் தமிழகம் 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பெறும் என்று ஜெயலலிதா உறுதிமொழி தந்திருக்கிறார். ஆக புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திட்டமாக இருக்கிற காரணத்தால் நான் கேட்கிறேன், அது இந்த 2 ஆண்டு காலத்தில் அதற்கான முயற்சிகளை ஜெயலலிதா ஆட்சி ஈடுபட்டிருக்கிறதா? கிடையாது. ஆக இந்த அறிவிப்பு வெறும் காகித திட்டமாகத்தான் இருக்கிறது தவிர, அதனால்தான் குறிப்பிட்டேன், இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சியாக ஜெயலலிதா ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இவைகளெல்லாம் உதாரணம். ஆக இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற நிலைகளை நாடு சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்கார நிலையில தமிழ்நாடு தடுமாறி கொண்டிருக்கிறது. நான் ஏற்காடு தொகுதிக்கு சென்றிருந்த போது அப்பொழுது ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, அதை இங்கு சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். விடியற் காலை ஒரு நாள் அந்த வீட்டு வாசலில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறாள். அப்படி கோலம் போட்டுக் கொண்டிருக்கிற போது ஒரு இளைஞன் வருகிறான்.
வந்த அந்த இளைஞன் கோலம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியை பறித்துக் கொண்டு போகிறான். அதற்கு பிறகு மறுநாள் அதே பெண் அதே வீட்டு வாசலில் மறுநாள் விடியற் காலை கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறாள். முதல் நாள் ஒரு இளைஞன் சங்கிலியை பறித்து சென்றானே, அவனே திரும்பி அடுத்த நாளும் வருகிறான். வந்து அவன் அருகிலே போய் நிற்கிறான். அந்த பெண் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள். எதற்கு மீண்டும் வந்திருக்கிறான் என்ற ஒரு அச்சத்தோடு பார்க்கிறான். அவளுக்கு ஒரு சந்தேகம், திருடிய அந்த சங்கிலியை திருப்பி கொடுக்க வந்திருக்கிறான் என்று கருதுகிறாள் அவள். ஆனால் வந்து அவனோ வேக வேகமாக அந்த பெண்ணுக்கு அருகிலே போய் கன்னத்திலே பலார் என்று அறைவிடுகிறான். எதற்கென்று கேட்டால், நேற்று உன் கழுத்திலிருந்து திருடிய அந்த செயின் ஒரிஜினல் நகை அல்ல, அது ஒரு கவரிங் நகை, ஒரு போலி நகை. அதனால் கோபம் அடைந்திருக்கிறான். ஆகவே இது உண்மையான ஆட்சி அல்ல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சியாக, அதையும் தாண்டி ஒரு போலி ஆட்சியை ஜெயலலிதா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட இந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் நீங்கள் இந்த மாநாட்டிலே ஒரு சூளுரையை மேற்கொண்டாக வேண்டும். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நம்முடைய வரவேற்பு குழு தலைவர் நேரு அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார் என்று சொன்னால், நிறைவாக தலைவர் கலைஞர் அவர்கள் மனந்திறந்து பாராட்ட இருக்கிறார்கள். அந்த பாராட்டுக்கு ஈடு இணை எதுவும் அமைந்திட போவதில்லை. இருந்தாலும் கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கிற காரணத்தால், அதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய பொருளாளர் என்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால், நான் அவரை பாராட்ட, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை தெரிவிக்க நான் விரும்புகிறேன். இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மீதெல்லாம் பல வழக்குகள், பல கொடுமைகள் நடந்தன. இங்க மேடைகளை எதிரில நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆக யாருக்கும் ஏற்படாத அந்த கொடுமை வழக்கு என்று கணக்கு கூட்டி பார்த்தால் நம்முடைய நேரு அவர்கள் மீதுதான் அதிகமான வழக்குகள். எல்லாவற்றிலும் சாதனை படைக்கக்கூடிய நேரு அவர்கள் வழக்கிலும் சாதனை படைத்திருக்கிறார். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை. எத்தனை வழக்குகள் கைது செய்வார்கள், சிறைகளை கொண்டு போய் தள்ளுவார்கள், அதற்கு பிறகு ஜாமீன் பெற்று வெளியிலே வருவார். வருகிற போதே வாசலிலே மடக்கி மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்து மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். அதற்கு பிறகு ஜாமீன் பெற்று வந்தால் மீண்டும் கைது, மீண்டும் சிறை, மீண்டும் வழக்கு. ஆக அவ்வளவு வழக்குகளை சந்தித்திருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, இன்னும் நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அவருடைய உடன் பிறந்த சகோதரர் இன்றைக்கு கொடி மேடையிலே பெயராக தாங்கி இருக்கிறானே, நம்முடைய அருமை சகோதரர் ராமஜெயம் அவர்கள். அண்ணன் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை, நேரு அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை பக்கத்திலிருந்து துணைக்கு நின்று பணியாற்ற அந்த இளைஞன் இல்லையே என்ற அந்த ஏக்கம் அவருக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு நிரம்ப உண்டு. ஆக அந்த இழப்பையும் தாங்கிக் கொண்டு இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நம்முடைய நேரு அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய இதயமான நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து மீண்டும் சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர்களே, ஆணையிடுங்கள், செய்து முடிக்க இந்த பட்டாளம் காத்திருக்கிறது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.